ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழி மாதத்தின் சிவ அனுபவத்தை நாம் சிந்தனை செய்து வருகிறோம். இன்றைக்கு மார்கழியினுடைய 15வது நாள். கிட்டத்தட்ட மார்கழியினுடைய நடுப்பகுதிக்கு நாம வந்துட்டோம். 30 நாள்ல பாதி நாள நாம கடந்து வந்திருக்கிறோம். இந்த மார்கழி பதிவுல இன்னைக்கு நாம சிவ அனுபவத்துல பார்க்க போறது பஞ்சாரண்ய சேத்திரங்கள்ல 2வது திருத்தலமாக விளங்கக்கூடிய அவளிவ வனநல்லூர் அப்படிங்கிற ஒரு அழகான திருத்தலத்தை தான் நாம பார்க்க போறோம். வாங்க. பாதிரி வனம் என்று சொல்லக்கூடிய பாதிரி மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய கானகத்துல இறைவன் சுயம்புவாக எழுந்தருளி அருள் புரிந்த இந்த அற்புதமான திருத்தலத்திற்கு அவளிவ வனநல்லூர் அப்படின்னு பேரு. பின்னாளில் இது அவளிவ நல்லூர் அப்படின்னு பேரு. அவள் இவள் நல்லூர் அப்படின்லாம் வருதே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதனுடைய வரலாற்றை சொல்றதுக்கு முன்னாடி இது எங்க இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நேற்றைய தினம் நாம் சிந்தனை செய்த திருக்கருகாவூரிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் அவளிவநல்லூர் அப்படிங்கிற இந்த ஊர் அமைந்திருக்கிறது. ஒரு 15லிருந்து 20 நிமிஷத்துக்குள்ள இந்த ஊருக்கு நம்ம வந்துடலாம். இங்க இருக்கக்கூடிய பெருமானை நாம வழிபட வேண்டிய நேரம் என்ன அப்படின்னா, காலசந்தி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு 8:30 மணியிலிருந்து 9:30 மணிக்குள்ள இங்க இருக்கக்கூடிய இறைவனை நாம வழிபாடு பண்ணணும். என்னடா நேரம்லாம் சொல்றாங்களே அப்படின்னு புதுசா இன்னைக்கு தான் இந்த பதிவை நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, நான் நேற்றையிலிருந்து தொடர்ந்து 5 திருத்தலங்கள பத்தி சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு தான் புதுசா பார்க்குறீங்கன்னா, நேற்றைய பதிவை போய் நீங்க பார்த்தீங்கன்னா தான் இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பஞ்சாரண்ய சேத்திரங்கள்ல 2வது திருத்தலமாக விளங்கக்கூடிய இந்த திருத்தலத்துல இறைவன் பாதிரி வனத்துல எழுந்தருளி அருள் புரியக்கூடிய நாதராக இருக்கிறார். இறைவனுக்கு இந்த திருத்தலத்துல சாட்சிநாதர் அப்படின்னு பெயரு. தம்பரிசுடையான் அப்படிங்கிற திருப்பெயரை கொண்டிருக்கக்கூடியவர் இறைவன். அம்பாளுக்கு சௌந்தர்ய நாயகி அப்படின்னு பேரு. சௌந்தர்ய வல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அழகு நிறை அம்பிகையாக இங்க அம்பாள் காட்சி கொடுக்கிறாள். இந்த ஆலயத்தினுடைய தலவிருட்சம் பாதிரி மரம். இந்த தலத்துல இறைவன் சுயம்புவாக எழுந்தருளி அருள் புரிவதற்கும் இங்க வந்து இறைவனுக்கு சாட்சிநாதர் அப்படிங்கிற பெயர் வருவதற்குமான காரணம் என்ன, வரலாறு என்ன அப்படிங்கிறத முதல்ல சிந்தனை பண்ணுவோம். இந்த தலத்திலே வாழ்ந்த ஒரு சிவன் அடியார், ஒரு சிவாச்சாரியார். அவர் சிவபெருமானை பூஜிப்பதை தவிர, சிவ வழிபாட்டை தவிர அவருக்கு வேறு சிந்தனையே கிடையாது. எப்பொழுதும் சிவபெருமான் மீதே தன்னுடைய சிந்தையை வைத்து தெய்வ வழிபாட்டிலேயே தன்னுடைய காலத்தை கழித்து கொண்டிருந்தார். அவருக்கு 2 மகள்கள், சுசீலை, விசாலாட்சி அப்படின்னு 2 பேருக்கும் பேரு. மூத்தவள் சுசீலை, இளையவள் விசாலாட்சி. இந்த 2 பெண்ணுக்கும் திருமணம் செய்ய வேண்டும், மூத்தவளுக்கு வரன் தேட வேண்டும் அப்படின்னு மூத்த பெண்ணுக்கு மனம் தேடுவதற்காக பல இடங்கள்ல இருந்து மாப்பிள்ளைய பார்க்கிறார். அப்போ பழையாறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான இடத்தை சோழ மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த சோழ மன்னனுக்கு அவை புலவராக விளங்கக்கூடிய காசிபர் என்பவரினுடைய மகனாகிய விஷ்ணு சர்மன் என்கின்ற ஒரு ஆண் மகனை தேர்வு செய்கின்றார். ரொம்ப அழகானவர், அற்புதமாக படித்தவர், நல்ல ஞானம் உடையவர். இவருக்கு தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தேர்வு செய்து விஷ்ணு சர்மர் என்பவருக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைக்கின்றார். இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடைபெறுகிறது. கொஞ்ச காலம் மனைவியோடு வாழ்கிறார் விஷ்ணு சர்மர். அதற்கு பிறகு தேசாந்திரமாக சென்று தன்னுடைய தெய்வ வழிபாட்டை தொடரணும் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, மனைவியை அவருடைய தகப்பனார் வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு, சிவாச்சாரியார் வீட்டில் விட்டுட்டு, நீங்க சுசீலையை பார்த்துக்கோங்க, நான் தல யாத்திரை சென்று விட்டு வருகிறேன் அப்படின்னு இவர் தல யாத்திரைக்கு புறப்பட்டு போயிட்டார். கணவரை பிரிந்து அந்த மனைவி தகப்பனார் வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இடையில அவருக்கு உடல்நிலை சரியில்லை, நோய்வாய்ப்படுகின்றார். அந்த நோய் முற்றி கடுமையாகி அவருக்கு கண்கள் பாதித்து, அம்மையில வந்ததுனாலே கண் பாதிப்பு அப்படிங்கிறது அந்த காலத்துல ரொம்ப இயற்கையாக நடந்த ஒன்று. கடுமையான அம்மை வந்துருச்சு அப்படின்னா கண்ணு போயிடும். இவருக்கு கடுமையாக அந்த அம்மை நோய் மாறி கண் பார்வையும் போக, அம்மை நோய் குறையாம உடம்பெல்லாம் தழும்பாக மாறி மிக அழகாக இருந்த அந்த பெண் அப்படியே அவலட்சணமாக மாறி போய்விட்டாள். அவளுடைய முகமெல்லாம் தழும்புகளாகி கருத்து போய் கண் பார்வையும் இல்லாம போயிட்டாள். இந்த தகப்பனாருக்கு எவ்வளோ வேதனையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. சிவனே கதின்னு நான் வாழ்கின்றேன், இப்படி என் மகளுக்கு நிகழ்ந்து விட்டதே அப்படின்னு தாங்க முடியாத வேதனையில இருக்கிறார். அந்த நேரம்னு பார்த்து விஷ்ணு சர்மர் வந்துட்டார்.
விஷ்ணு சர்மர் வந்து பார்க்கிறார், தன்னுடைய மனைவி இவள் இல்லவே இல்லை அப்படின்னு அவர் சாதிக்கிறார். இது என் மனைவியே கிடையாது. என் மனைவி எவ்வளவு பொலிவோடு இருப்பாள், அப்படியே தங்க விக்கிரகம் போல் ஜொலிக்கக்கூடியவள் என் மனைவி. யாரையோ காட்டி இவள்தான் என் மனைவின்னு சொல்றீங்க, நான் எப்படி ஒத்துக்கிறது? இவள் என் மனைவியே கிடையாது. என் மனைவிக்கு கண்ணு தெரியும், இவளை நான் மனைவின்னு நான் சொல்ல மாட்டேன், இவள் என் மனைவியே இல்லை அப்படின்னு அவர் வேகமா பேசிட்டு இருக்கிற போது அவருடைய இளைய மகளாகிய விசாலாட்சி உள்ள இருந்து வெளியே வருகின்றாள். இந்த விசாலாட்சி அப்படியே சாயலுக்கு பார்க்கறதுக்கு சுசீலை மாதிரியே இருப்பா, மூத்த பெண் மாதிரியே இருப்பா. அக்கா தங்கச்சி ஒரே மாதிரி இருக்கிறதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையே. அவளை பார்த்த உடனே இவர் சொல்றாரு, இவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணேன், ஆனா நீங்க என்னை ஏமாத்தி யாரோ ஒரு குருட்டு பொண்ணை என் தலையில இப்ப கட்ட பாக்குறீங்க. கிடையாது, இவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணேன், இவளை என் கூட அனுப்புங்க அப்படின்னு தங்கச்சியை கேட்கிறார். இப்போ சிவாச்சாரியாருடைய நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்க. தான் பெற்ற பெண்ணையே மாப்பிள்ளை இல்லைங்கிறாரு. இளைய பெண்ணை பார்த்து இதுதான் நான் கல்யாணம் பண்ண பொண்ணு, இந்த பொண்ணை எனக்கு கொடு அப்படிங்கிறாரு. இப்ப இந்த உண்மையை மாப்பிள்ளைக்கு யார் தான் சொல்லுவா? யார் தான் சாட்சி? இறைவன் தான் சாட்சி. நேரா போய் சிவபெருமான் திருவடியில விழுந்தார். பாதிரி வனத்துல குடியிருக்கிற பெருமானே, என்னை நீதான் காப்பாற்றி அருள வேண்டும். நான் என்ன தீங்கு பண்ணேன்? என்ன பாவம் பண்ணேன்? என் பெண்ணையே என் மாப்பிள்ளைக்கு இப்படி அடையாளம் தெரியாம போயிடுச்சே, அவளுடைய அழகு குன்றி போய் விட்டதே, கண் பறி போய் விட்டதே, நீயாக வந்து சாட்சி சொல்ல மாட்டாயா? நான் யாரை உதவிக்கு தேடுவேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி அழற சிவபெருமானே. அப்ப அங்கு ஒரு முனிவராக, ஒரு சந்நியாசியாக அவர் தோன்றுகின்றார். தோன்றி அவரை பார்த்து சொல்றார், ஏன்பா வருத்தப்படுற, ஏன் கலங்கி நிக்கிற அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்றார், நான் கலங்காம வேற என்ன செய்யறது? இந்த சிவனே கதின்னு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். என் பெண்கள் வாழ்க்கையை பெருமான் இப்படி குலைத்து நாடகம் ஆடுவதையெல்லாம் பார்த்துட்டு பேசாம இருக்கிறாரே, அவர் தானே வந்து சொல்லணும், ஏப்பா இதுதான் உன் மனைவி அப்படின்னு சொல்லணும் இல்ல. இப்படி இருந்தா நான் என் மாப்பிள்ளைக்கு எப்படி புரிய வைப்பேன்? என் சின்ன பொண்ணு வாழ்க்கை என்னால காப்பாற்ற முடியாம போயிடுமோன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. இந்த கலக்கம்தான் என்னை கொல்லுகிறது அப்படின்னு அவர்கிட்ட புலம்புறார். அவர் சொன்னார், கவலைப்படாத, உங்க குடும்பத்திலேயே எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்கிற, இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சந்திர குலத்திலே நாளைய தினம் எல்லாரும் வந்து நீராடுங்க, உங்க பிரச்சனையெல்லாம் சரியா போகும் அப்படின்னு சொல்றார். ஏதோ அசரீரியா தெய்வ வாக்கா நீங்க சொல்றீங்க ஐயா, நீங்க சொல்றத சிவபெருமானே சொல்றதாக நான் நினைச்சுக்கிறேன். நாளைக்கு எங்க துன்பமெல்லாம் தீர்ந்து எங்க பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா சரி அப்படின்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு போறார் அந்த சிவாச்சாரியார். அடுத்த நாள் தன்னுடைய கண் தெரியாத மகள், அவர் தன்னுடைய இளைய மகள்னு எல்லாரும் அந்த தீர்த்தத்துல முழுகிறாங்க. முழுகின்ற போது கண் தெரியாது அவலட்சணமாக தழும்புகளோடு மூழ்கிய அந்த பெண் தண்ணீரிலிருந்து எழுந்திருக்கிற போது எவ்வளவு அழகாக அவர் திருமணம் செய்தாரோ விஷ்ணு சர்மர், அதே உருவத்தோடு கண் பார்வை பெற்று எழுந்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே அதிசயம். முழுகும் போது கண்ணு தெரியாத பெண்ணு இப்ப கண் தெரிந்து அதே அழகோடு மீண்டும் எழுந்திருக்கிறாளே அப்படின்னு ஆச்சரியமாக எல்லாரும் பார்க்கறாங்க. அப்போ நேற்றைக்கு வந்து இங்க குழின்னு சொன்னார் இல்லையா, அந்த சந்நியாச ரூபத்தில் இருந்த முனிவர், அவர் இப்ப வந்து சொல்றாரு, விஷ்ணு சர்மா, அவளேதான் இவள், இவளேதான் அவள், இப்போதாவது உன் மனைவி யார் என்று உனக்கு புரிகிறதா அப்படின்னு கேட்டார். தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்ட தன்னுடைய மனைவியை மீண்டும் ஏற்றுக்கொள்கின்றார் விஷ்ணு சர்மர். அவளேதான் இவள், இவளேதான் அவள் என்று சாட்சி சொன்ன இறைவனும் அந்த பாதிரி மரத்தின் அடியிலே இருந்து சுயம்பு மூர்த்தத்தோடு போய் மறைந்து விடுகின்றார். அப்போது இறைவனும் இறைவியும் அங்கே ரூபமாக வந்து அவர்கள் எல்லோருக்கும் காட்சி கொடுக்கின்றார்கள். அம்பாள் சௌந்தரவல்லி என்கின்ற நாமத்தோடு இவளுக்கு அழகை மீட்டு தந்த நாயகியாக அருள் புரிகின்றாள். இன்றைக்கும் இந்த ஆலயத்துல லிங்கத்துக்கு பின்னாடி சுவாமியும் அம்பாளும் ரூபமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அற்புதமாக அழகாக இறைவன் சாட்சிநாதராக வந்து ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை காத்து அவளுக்கு சாட்சி சொன்ன காரணத்தினால் சிவபெருமானுக்கு சாட்சிநாதர் அப்படிங்கிற திருப்பெயரும், இழந்த அழகை அந்த பெண்ணுக்கு மீண்டும் மீட்டு தந்தாள் அம்பாள் அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு சௌந்தர்யவல்லி, சௌந்தர்ய நாயகி என்கின்ற அற்புதமான திருப்பெயரும் அமைய பெற்றிருக்கின்றது. அவளேதான் இவள், இவளேதான் அவள் என்று இறைவன் சொன்ன காரணத்தினால் இந்த திருத்தலத்திற்கு அவளிவநல்லூர் அப்படிங்கிற திருப்பெயரும் அமைய பெற்றிருக்கிறது. பாதிரிவனநாதராக இருந்தவர் சாட்சிநாதராக மாறி இந்த திருத்தலத்துல இத்தனை அழகான அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறார். இது நடைபெற்றது ஒரு தை மாதத்தில் உள்ள அமாவாசை. அதனால
இன்னைக்கும் இங்கு தை அமாவாசையில இந்த சந்திர தீர்த்தத்துல இறைவனுக்கு நீராடல் செய்து திருவிழா நடத்துவது அப்படிங்கிறது நீண்ட கால வழக்கமாக அமைந்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய இந்த பாதிரி மரமே ஒரு மூலிகை மரமாகத்தான் விளங்குகிறது. இந்த பூவை தண்ணியில போட்டு அதை தீர்த்தமாக பிரசாதமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட நோய்களும் சரும சம்பந்தப்பட்ட நோய்களும் நீங்குகிறது அப்படிங்கிறது நீண்ட கால நம்பிக்கை. அதே மாதிரி இந்த ஆலயத்துல வராகமூர்த்தி இந்த பெருமாளை வழிபாடு செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வரலாறும் இந்த ஆலயத்துல சொல்லப்படுது. இத்தனை சிறப்புமிக்க ஆலயத்தை நாம வாழ்க்கையில ஒரு முறையாவது கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்தி தரிசனம் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக நாம பார்க்கக்கூடிய கோயில் காலை நேரத்துல ஒரு 8 மணியிலிருந்து ஒரு 9, 9:30க்குள்ள இங்க போய் நாம வழிபாடு செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறது சிறப்பானது. இன்றைக்கு மார்கழியினுடைய 15வது நாள் நாம பார்க்க வேண்டிய திருப்பாவை திருவெம்பாவை பாடல் என்னங்கிறத பார்த்துட்டு வருவோம் வாங்க. ஓரொரு கால் எம்பெருமான் என்றன்றே நம் பெருமான் சீரொரு கால் வாய் ஓவாள் சித்தம் களி கூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர்க்கு இங்கண்ணே பித்தொருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லென்று அழையேன் மீன் நங்கை மீர் போதறிகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்று அழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். பஞ்சாரண்ய கஷேத்திரங்கள்ல பாதிரிவனநாதராக இறைவன் அருள் புரியக்கூடிய அவளிவநல்லூர் அப்படிங்கிற அற்புதமான திருத்தலத்தை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைய மார்கழி சிவ அனுபவத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.